கோவில்ல இப்போதைக்கு வழிபாடு கிடையாது. ஆனா யுனெஸ்கோவில் சிறந்த பழைய பண்பாட்டு தலமா வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த குளத்தோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 5.5 மீட்டர் ஆகும். அகலம் வந்து பாத்தீங்கன்னா 36 மீட்டர் ஆகும் இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா பாருங்களேன், சின்ன சின்னமா கருவறை இருக்கு பாருங்களேன். இந்த கோவில வந்து ஒரு சயின்ஸ் அடிப்படையா வச்சு கட்டியிருந்தாங்கன்னு சொன்னல, அது என்னன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறாங்க. அதாவது கடகரேகை பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சின்ன வயசுல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கடகரேகையிலேயே வந்து இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த கடகரேகை கணிச்சாங்க அப்படின்னு தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த 1000 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் இந்த கடகரேகை அதே இடத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மாறுபடும் அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து கரெக்டா வந்து கடகரேகைக்கு நேரா வந்து சுத்திட்டு வருமா. நான் வந்திருக்க இடம் வந்து குஜராத்துக்கு தான் வந்திருக்கேன். குஜராத்ல உள்ள மொதேசேரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். அங்கதான் வந்து ரொம்பவே பழமையான கோவில் இருக்கு. அதாவது 998 வருஷம் பழமையான கோவில். இன்னும் 2 வருஷம் போனிச்சுனா வந்து பாத்தீங்கன்னா 1000 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிரும். கிட்டத்தட்ட 1026ஆம் ஆண்டு இந்த கோவில் வந்து கட்டப்பட்டது. இது யாரால கட்டப்பட்டதுன்னா, நம்ம ரீசெண்டா வந்து ராணி கி வாவ் பார்த்துட்டு வந்தோம்ல, ராணி உதயமதி அவங்களோட ஹஸ்பண்ட் பீம் தேவ் தான் அந்த கோவிலை வந்து கட்டி இருந்திருக்காங்க.